புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் கொலை குற்றவாளிகள் 3 பேர் குண்டாஸ் வழக்கில் கைது. புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட திப்புராயப்பேட்டை பகுதியை சார்ந்த கொலை குற்றவாளிகளான ரமேஷ் மகன் அசோக், இவர் மீது 2 கொலை வழக்குகள் மற்றும் 3 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 5 வழக்குகளும், லோகநாதன் மகன் கார்த்திக் என்கின்ற கார்த்திகேயன், இவர் மீது 1 கொலை வழக்கும் 2 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 3 வழக்குகளும், கமலக்காரனின் மகன் ஸ்ரீகாந்த், இவர் மீது 1 கொலை வழக்கும் 1 கொலை முயற்சி வழக்கு உட்பட 2 வழக்குகள் உள்ள நிலையில், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா உத்தரவின்படி ஆய்வாளர் செந்தில்குமார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு 3 குற்றவாளிகளால் பொதுமக்களிடையே அமைதியின்மை ஏற்படுவதாகவும், குற்ற செயல்கள் நடக்க வாய்ப்புள்ளதால் இவர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்குமாறு அனுப்பிய கோப்பின் மீது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் குற்றவாளிகள் 3 பேர் மீதும் குண்டாஸ் வழக்கு பதிந்து கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் பிரபு தலைமையில் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் மோகன், கருணா, அர்ஜுன், பாலா, வீரமணி உட்பட காவலர்கள் திப்புராயப்பேட்டை அருகே 3 கொலை குற்றவாளிகளை கைது செய்து குண்டாஸ் வழக்கில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தது ஒதியஞ்சாலை போலீசார்.